ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி மினி கிராஃப்ட்டு விளையாடாதவங்க பற்றியும் மினி கிராஃப்ட்டு பிடிக்காதவங்கள பற்றியும் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம என்றைக்காக இருந்தாலும் ஒத்துக்கணும். ஒரு ஆண்ட்ராய்டு மினி கிராஃப்ட்டு கேமுக்குள்ளே ஒரு உலகமா அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மினி கிராஃப்ட் மூவி அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அந்த மினி கிராஃப்ட்டுக்குள்ளே கோட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. பெரிய வாலிபனன் ஆகி அதுக்குள்ளே போய் அந்த மினி கிராஃப்ட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி நம்ம ஹீரோ போகிறார். அந்த புதருக்குள்ள போய் கோடாலியை வச்சு தோன்றாரு. இவருக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைக்குது, கண்ணாடி பாக்ஸ், அது ஜொலிக்கிற பாக்ஸு. அந்த பாக்ஸை வச்சு வேறொரு உலகத்துக்கு வராரு. எந்த மாதிரி உலகம்னா மினி கிராஃப்ட் ரியல் உலகம். அந்த உலகத்துக்குள்ளே வராரு. அவருடைய கையிலேயே அவருடைய பாக்ஸ், மர பாக்ஸ் இருக்குல்ல, அதையே உருவாக்குற அளவுக்கு அவருக்கு பவர்ஸ்லாம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கிது போல. அங்கேயே நாய்க்கு எலும்பு துண்டு இதெல்லாம் போடுறாப்புல. இந்த உலகத்துக்குள்ளே நம்ம ஹீரோ மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை மாதிரியே ஒரு 4 பேர் அந்த கண்ணாடி பாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு மினி கிராஃப்ட் உலகத்துக்கு வராங்க. இப்போ மினி கிராஃப்ட் உலகத்துக்குள்ளே 5 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய சாகசம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க 5 பேருக்கு பர்சனலாக ஒரு ரூமெல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரெயினே வச்சுருக்கிறாங்க. ட்ரெயின்லாம் ஆன் பண்ணுறாங்க. செமையாக இருக்குது இந்த ட்ரெய்லரில். இந்த மினி கிராஃப்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த 5 பேராலே இதை நம்பவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கோழி கிடைக்குது. கோழி பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் ஆகி அதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஓகே, நம்ம மினி கிராஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்துமே உள்ளே இருக்குப்பா. சரி, இதுக்கு மேலே நமக்கு என்ன தான் வேணும், வெளியிலே போக தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்ப தான் இந்த பண்டிகை கூட்டம் இருக்குல்ல, அது இந்த 5 பேரையுமே டார்ச்சர் பண்ணுற மாதிரி செமையாக அந்த ட்ரெய்லரில் காட்டியிருப்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம 5 பேருமே எங்கேயாவது போய் மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே மேலேயும் எல்லா பக்கமும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடாலியை வச்சு வேற ஒரு பாதையெல்லாம் ரெடி பண்ணி அந்த அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. பவர்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் கற்றுக்கிறாங்க. மரத்துலேருந்து அவங்க இந்த பாக்ஸ் எல்லாம் தயார் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கல்லுலேருந்து இந்த கல் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டோன் பாக்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மினி கிராஃப்ட்டுக்குள்ளே கற்றுக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு கேம்லாம் விளாட்றோம்ல, அதே மாதிரி தான் இதில் நம்ம மனுஷங்க 5 பேரும் கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று, ஒரு கையில் ஒருத்தர் 5 பேரில் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு. அவர் கையில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு பால் மாதிரி இருக்குது. அதை தூக்கி போகிறாரு, அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி சக்தியெல்லாம் இருக்கும் போல். இது பொறுத்திருந்து இந்த படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் ட்ரெய்லரில் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம ஃபுல்லாகவே டே டைமில் மினி கிராஃப்டில் எப்படியெல்லாம் இருக்கும், அவங்க இந்த மினி கிராஃப்ட்டுக்கு பயந்துக்கிட்டும் மற்ற அந்த பண்டிகை கூட்டம்லாம் இருக்கலாம், பண்டிகை கூட்டம் அந்த மினி கிராஃப்ட்டுக்கு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஜாம்பிங்க மினி கிராஃப்ட் இருக்குல்ல, அதுங்க நம்ம இந்த 5 பேரையுமே டார்ச்சர் பண்ணோம். அதெல்லாம் எப்படி ஃபன்னாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம என்ஜாய் பண்ணி பாப்கார்ன் சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத லைக் பண்ணி இந்த வீடியோ பதிவை தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ.